அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஊடக ஒடுக்குமுறை தற்போதைய ஆட்சியிலும் மாறவில்லை. சரவணபவன் தெரிவிப்பு. கொலை குறித்து விசாரணை நடத்த முடியவில்லை என்றால் நீங்கள் கொலையாளிகளுக்கு உடந்தையானவர்கள், கொலைகார கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றுதானே அர்த்தம். மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதியாக மீண்டும் கொண்டு வருவதற்கு பூரண ஆதரவு. அங்கஜன் ராமநாதன் கருத்து. மாகாண சபையின் அதிகாரத்தை பறிப்பதற்கு கல்வி ராஜாங்க அமைச்சர் முயற்சி. சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றச்சாட்டு. கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் ஒப்பமிட்டு ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார். கிரவல் அகழ்வும் போர்வையில் முல்லைத்தீவில் தொடரும் காடழிப்பு. விளம்பரங்களை அடுத்து இனி விரிவான செய்திகள். ஊடக ஒடுக்குமுறை குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் இன்று சபையில் கருத்து வெளியிட்டார். ஊடகங்கள் மற்றும் ஊடகத்துறை சார்ந்து என்னை பொறுத்தவரையில் மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கும் தற்போதைய ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை என்பது எனது கடந்த 4 ஆண்டுகளில் கண்ட முடிவு. மஹிந்தாவின் ஆட்சியில் நடந்த ஊடக அடக்குமுறையும் ஊடகவியலாளர் படுகொலையும் ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதலும் இந்த ஆட்சியில் இல்லையே என்று நீங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு வரலாம். குற்றவாளிகளை தப்பவிட்டு அச்சத்தையும் சுய தணிக்கையையும் தொடரச் செய்ததன் மூலம் மஹிந்த அரசுக்கும் ரணில் அரசுக்கும் பெரிய வேறுபாடுகள் ஏதும் இருப்பதாக எனக்கு படவில்லை. ஆட்சியை பிடித்த கடந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்த ஊடக நிறுவனங்களை தாக்கி சேதப்படுத்திய ஒரே ஒரு குற்றவாளியாவது கண்டுபிடித்தீர்களா? அதற்கான உண்மையான முயற்சிகள் எடுக்கப்பட்டதா? கொலை குறித்து விசாரணை நடத்த முடியவில்லை என்றால் நீங்கள் கொலையாளிகளுக்கு உடந்தையானவர்கள், கொலைகார கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றுதானே அர்த்தம். பாதிக்கப்பட்ட ஊடக நிறுவனங்களுக்கும் நீதி வழங்க முடியாத ஆட்சியாளர்கள் ஊடகங்களாலும் அவற்றின் செய்தி அறிக்கை இடலாலும் தாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று கூச்சலிட்டு அவற்றை கருப்பு ஊடகங்கள் என்று வெறுப்பை காரி உள்முள்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? பாராளுமன்ற உறுப்பினர் விஜயமுனி சொய்சா அதிர்ஷ்டசாலி. அவர் அனைத்து ஊடகங்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்தால் எவ்வளவு பெற முடியும்? 100 மில்லியனை பெறுவாரா? ஒருவரிடம் 10 மில்லியன் பெற்றால் எப்படி இருக்கும்? 3-4 உள்ளனர். இதனையே கருப்பு ஊடகம் என கூறுகின்றோம். இந்த கருப்பு ஊடகங்கள் தொடர்பில் ஜனவரி மாதம் விவாதம் நடத்தி பேரிட வேண்டிய அனைவரையும் மேலிருந்து கீழாக பட்டியலிடுவோம். எமது தரப்பிலிருந்தும் சிலர் ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய மென்தாக்குதலுக்கு ஆதரவு தருகின்றார்கள் என்பதும் கவலைக்குரிய விடயம். தெற்கிலேயும் கூட மிக மோசமான ஒரு பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே பிரதானமாக செய்வது இந்த ஊடகம். அவர்களை பார்க்கலாம். இந்த ஊடகம் சிரச சக்தி எம்டிவி பிரதானமான பொய் பரப்புரை செய்கிறவர்கள். அரசியல்வாதிகளை விட மோசமாக அரசியல் செய்கிறவர்கள் ஊடகங்கள். அவர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் இருக்குது. அதனால்தான் இந்த கருப்பு ஊடகங்கள் என்று சொல்லி இந்த எம்டிவி நிறுவனத்துக்கு எதிராக சில நடவடிக்கைகள் எடுக்கத்தான் வேண்டும். அது எடுக்கப்படும் என்பதையும் அவர்களுக்கு நான் சொல்றேன். கைத்தொழில் வர்த்தகம் நீண்ட காலமாக இடம்பெயர்ந்துள்ளவர்களை மீள்குடியேற்றுவது, அத்துடன் கூட்டுறவுத்துறை அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஊடகத்துறை அமைச்சரவையின் அந்தஸ்தற்ற அமைச்சு ஆகியவற்றின் நிதி ஒதுக்கீடுகள் குறித்து இன்று விவாதிக்கப்பட்டன. இதன்போது ஊடகங்களை தரப்படுத்துவது குறித்தும் கருத்து தெரிவிக்கப்பட்டது. தரப்படுத்தல் என்பது தற்போது மாஃபியா செயற்பாடாகும். எண்ணிக்கை தொடர்பில் மாத்திரமே அவதானிக்கப்படுகின்றது. தனியார் நிறுவனம் ஒன்று நாடளாவிய ரீதியில் 300 தொலைக்காட்சிகளை வழங்கி அவர்கள் தொலைக்காட்சி பார்க்கும் விதத்திற்கு அமைய மதிப்பீடு செய்து முழு நாட்டினதும் கருத்தை கூறியுள்ளனர். இதுவே உண்மை. குறைந்தபட்ச ஒளிபரப்பு எல்லை தொடர்பில் கூட அவதானிக்கவில்லை. அதனால் இது தொடர்பில் எம்மால் இணக்கம் தெரிவிக்க முடியாது. அதனால் இது குறித்து அரசாங்கம் தலையீடு செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லாவிடின் இதனூடாக ஊடகங்கள் தேவையற்ற விதத்தில் பல்வேறு விடயங்களை பெற்றுக்கொள்ளும். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் கெஹலிய ரம்புக்வெல்ல இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
ஊடகங்களை தரப்படுத்தல் என்பது சிறந்ததல்ல. தேவை ஏற்படின் தம்மை தாமே தரப்படுத்திக் கொள்ள முடியும். சில சந்தர்ப்பங்களில் வரையறை மீறும் பட்சத்தில் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊடக சுதந்திரம் காணப்பட வேண்டும். தகவலறியும் உரிமை உள்ளிட்ட சில விடயங்களை ஊடக சுதந்திரம் என கூறிக்கொண்டு மறுபக்கம் தரப்படுத்த முயற்சிக்கின்றனர். தனக்கு நட்ட ஈட்டை செலுத்துவதற்கு காசோலையை தயார்படுத்துமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் மேலே பார்த்தவாறு தொடர்ந்தும் கூறுவார். இவ்வாறு ஊடகங்களை கடுமையாக சிரமங்களுக்கு உள்ளாக்குகின்றார். இவ்வாறு கூறிக்கொண்டே ஊடக சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றார். இதன் பின்புலத்தில் மக்களின் எதிர்ப்பு செயற்பாடுகளையும் நிறுத்த முயற்சிக்கின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தமிழர் ஒன்றிய மாநாடு இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. நீங்கள் தெற்கில் உள்ளவர்கள் போலல்ல. நீங்கள் 30 வருட யுத்தத்தை எதிர்நோக்கியவர்கள். நாம் நிம்மதியாக இரவில் தூங்கும் போதும் நீங்கள் கஷ்டத்துக்கு மத்தியில் இருந்தீர்கள். இடம்பெற்ற அனைத்து விடயங்களுக்கும் உங்களிடம் நான் மன்னிப்பு கோருகின்றேன். சுதந்திரம் என்பது ஒருவரின் வாழ்க்கையை சிறப்பாக நடத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்வதாகும். இந்த பிரச்சனையை வெளிநாட்டிற்கு கொண்டு செல்வதாக சுமந்திரன் கூறுகின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் நிதிக்கு இயங்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு இது. வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் வழக்கு நடத்த வேண்டிய அவசியமில்லை. நாட்டிற்குள் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். நாட்டிற்குள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு ஜெனீவாவிற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரே கதையை திருப்பி சொல்லி 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 எங்களை முட்டாளாக்கி கொண்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிதாக எங்களை ஓட விட்டுக் கொண்டிருந்தவர்கள். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இந்த அளவு பிரச்சனை இருக்கவும் எங்களுடைய பிரதிநிதிகள் எங்கே இருக்கிறார்கள்? ஜெனீவால. எங்களுடைய பிரச்சனையை ஜெனீவால போய் தீர்க்க போயிருக்கிறேன். கடைசியா என்ன நடந்தது? ஒன்றுமே இல்லை. எங்கட மக்களுக்கு கடைசியா ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அரசினுடைய பிரதிநிதியாக மாறிவிட்டார்கள் எங்களுடைய பிரதிநிதிகள். 2020க்கான ஜனாதிபதியாக அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை கொண்டு வருவதே எங்களுடைய தீர்மானமாக இன்று நாங்கள் எடுத்து கௌரவ பொதுச் செயலாளர் அவர்களுக்கு சொல்லுகின்றோம். யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் முழுமையாக அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு பின்னால் நிற்கின்றது. யாழ் அல்லைப்பிட்டியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊர்காவற்துறை பிரதான வீதியின் அல்லைப்பிட்டி பகுதியில் டிப்பர் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் மோதி நேற்று மாலை விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். 22 வயதான நாகராசா நிதர்ஷன் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் உயிரிழந்த இளைஞனின் பெற்றோர் வீட்டில் இன்று அதிகாலை அடையாளம் தெரியாதோர் சிலர் நுழைந்து கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். அளவட்டி பகுதியில் உள்ள குறித்த வீட்டுக்குள் நுழைந்து சிலர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளதுடன் பெறுமதி வாய்ந்த பொருட்களையும் கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். வீட்டிலிருந்த தங்க ஆபரணங்கள், பணம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது உயிரிழந்த இளைஞனின் தந்தை மற்றும் சகோதரனும் தாக்கப்பட்டுள்ளனர். சிறு காயங்களுக்குள்ளான அவர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். எங்களோட மகன் நிதர்சன் அந்த கவலையில் எனக்கு 1 மணி போல மூட்டு 4 பேர் கல்லர் பாலுகளோட வந்து மிரட்டி நகைகள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போட்டாங்க. பிள்ளைகள் எல்லாம் போய்ட்டு கைகளை வெட்ட போகிறோம் எல்லாத்தையும் கலட்டுத்தாங்க. வீட்டில் இருந்த சாமான எல்லாத்தையும் சேதப்படுத்தி போட்டாங்க. வேறு இடங்களுக்கு இனிமேல் எப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. 1 மணி இருக்கும் 4 பேர் வாள்களோட வந்து எங்களை எல்லாம் மிரட்டி, தோடுகளை கலட்டி, சங்கிலிகளை கலட்டி தாண்டு மிரட்டி, இந்த மனுஷனுக்கும் கையிலையும் வெட்டி காலிலையும் வெட்டி, இந்த தம்பிக்கும் கையில் வெட்டி போட்டேன். ஃபோனுகள் எல்லாம் பறித்து கொண்டு போட்டுனோம். டிவிகள், வீட்டில் இருந்த சாமான்கள் எல்லாம் உடைச்சு எல்லாம் சேதப்படுத்தி போட்டினோம். கண்ணு கழுதுகளெல்லாம் கட்டி வந்ததில் எல்லாம் கத்தி கூட என்ன காய்ச்சல் அப்படி இழுத்து கொண்டு போய் கதவுக்க போட்டு பூட்டி போட்டு சங்கிலியையும் கலட்டி தர சொல்லி வெட்ட வரத்தான் நான் சங்கிலியை கலட்டி கொடுத்தேன். வீடு வாயிலெல்லாம் கிளாரி கொட்டி எல்லாம் தேடி திரிஞ்சு அப்படி எவ்வளவோ அட்டோலியங்களை செய்து போட்டாங்க. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தெள்ளிப்பளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
புத்தளம் அறுவைக்காட்டில் குப்பை கொட்டுவதற்கு எதிரான மக்களின் அமைதி போராட்டம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு புத்தளம் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் கவலை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு கோரி அமைதி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது பாதுகாப்பு தரப்பினர் நடத்திய தாக்குதல் வேதனையளிப்பதாக புத்தளம் மொஹிதீன் ஜும்மா மஸ்ஜித் பெரிய பள்ளிவாசல் தெரிவித்துள்ளது. இன மத பால் வேறுபாடின்றி பல தியாகங்களுக்கு மத்தியில் எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்கும் போராட்டத்தில் இணைந்துள்ள புத்தளம் மக்களின் உணர்வுகளை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என பெரிய பள்ளிவாசல் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூகங்கள் மத்தியில் சிக்கல்களை உருவாக்க சில தீய சக்திகள் முயற்சிப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய நபர்களிடம் சிக்கிக் கொள்ளாமல் சமயோசிதமாக மக்கள் செயற்பட வேண்டும் என புத்தளம் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. 10 லட்சம் பேருக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் தேசிய நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 7200 பேருக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் காணி அமைச்சர், ராஜாங்க அமைச்சர்கள், கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். 7500 பேர் அளவிலான உறுதிப்பத்திரங்களை நாங்கள் வழங்குகிறோம். இந்த மாதம் முடிவடைவதற்குள் அல்லது அடுத்த ஏப்ரல் முதல் வாரத்தில் அம்பாறை மாவட்டத்திலே 5000க்கு மேற்பட்டவர்களுக்கான உறுதிப்பத்திரங்களும், திருவண்ணாமலை மாவட்டத்திலே சுமார் 4000 உறுதிப்பத்திரங்களும் வழங்கப்பட இருக்கிறது. உங்களது அமைச்சர்கள் சிலர் இங்கு வருகின்றார்கள், ஆனால் எங்களுக்கு தெரியாமல் வருகின்றார்கள். முன்பு அவ்வாறு நடந்திருக்கலாம். இப்போது உங்களை கொண்டு வந்த பங்காளிகள் நாங்கள். ஆகவே எங்களுக்கு தெரியாமல் அமைச்சர்கள் இங்கு வந்து வேலை செய்ய முடியாது. நாங்கள் அமைச்சர் எடுக்கவில்லை என்பதற்காக எங்களை முற்றுமுழுதாக ஒதுக்க முடியாது. ஜனாப் அமீர் அலி அவர்கள், ஜனாப் ஐசாயிர் மௌலானா அவர்கள் உட்பட அனைவருக்கும் தான் இதை சொல்ல வேண்டும். தமிழ் பகுதியிலே என்ன வேலை திட்டம் செய்வதாயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தான் சேர்ந்து செய்ய வேண்டும். அதோடு காணி சீர்திருத்த ஆணைக்குழு, இங்கு எல்ஆர்சி காணி, இந்த மாவட்டத்திலே பல காணிகள் பிழையாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. தென்பகுதியில் இருப்பவர்களுக்கு ரகசியமாக காணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் கட்சிகளும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை நாங்கள் நிலைநாட்டி வைத்திருக்கிறோம். நாங்கள் ஓடி இருந்தால் இன்று இந்த கூட்டம் நடந்திருக்காது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இத்தனை ஆயிரம் பேருக்கு காணி வழங்குவது, இன்னும் ஒரு 5000 பேருக்கு காணி வழங்குவதில் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. ஒரு அம்சம் காட்டி செய்யப்படுகிற வேலை திட்டங்கள் எதிர்காலத்தில் நடப்பது, ஒரு தேசிய தலைவரை கொண்டு வந்து வைத்து அப்படி பேசுவதும் எங்களுக்கு முறையாக எங்களுக்கு படவில்லை. எனவே அந்த அதிகாரிகள் நியாயபூர்வமாக நடக்கிற அதிகாரிகளாக இல்லாவிட்டால் மாவட்டத்தில் எதை கதைத்தாலும் தொடர்ந்து நாங்கள் இதைத்தான் பேசிக் கொண்டிருப்போம். பழைய புண்ணை வைத்துக் கொண்டு எங்களை நீங்கள் அரசியல் செய்ய சொல்லுகிறீர்களா என்று நான் இவ்விடத்திலே கேட்கிறேன். காணி உரிமையை பெற்றுக் கொடுப்பதே எமது பிரதான நடவடிக்கையாக உள்ளது. நாம் கொண்டுவரவுள்ள புதிய சட்டத்தினூடாக உங்கள் அனைவருக்கும் காணி உரிமையையும் வீட்டுரிமையையும் நாம் வழங்க உள்ளோம். வர்த்தகத்தில் ஈடுபடும் உரிமையை பெற்றுக் கொடுக்கவும் நாம் நடவடிக்கை எடுப்போம். என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாக அதற்கு தேவையான கடன் நிதியை நாம் வழங்குவோம். அறிவுக்கான உரிமையை நாம் பெற்றுக் கொடுப்போம். 13 வருட கல்வியை கட்டாயமாக்குவோம். உயர்தர மாணவர்களுக்கு டேப்களை வழங்குவோம். மற்றும் ஒரு புதிய உரிமையை நாம் பெற்றுக் கொடுப்போம். டிஜிட்டல் மயமாக்கல் உரிமை, பொருளாதாரத்தை டிஜிட்டல் மயமாக்குவோம். நுவரெலியா வலய கல்வி பணிப்பாளர் எஸ் ஹரிச்சந்திரன் நேற்று நடைபெற்ற மக்கள் சக்தி நிகழ்ச்சியில் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். அரசு, மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், பாராளுமன்றம், அமைச்சரவை, அந்தஸ்துள்ள அமைச்சு, அந்தஸ்தில்லாத அமைச்சு, இப்படி பல்வேறுபட்ட அம்சங்கள் இருந்தாலும் கூட இதற்கு மத்தியில் இப்படியான பொது நிறுவனங்கள், மக்கள் மதிக்கின்ற நிறுவனங்கள் மக்களோடு இணைந்து சில செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வது பாராட்டுக்குரியது. அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் இன்றுதான் விழித்திருக்கின்றன தங்களுடைய காரியாலயத்தை கிராமத்துக்கு கொண்டு வந்து செல்வதற்கு. மக்கள் மதிக்கின்ற நிறுவனங்கள் மக்களோடு இணைந்து சில செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வது பாராட்டுக்குரியது. பருத்துத்துறை முனைக்கும் தேவந்துறை முனைக்கும் இடையில் உள்ள இலங்கையின் 36,000 சதுர மைலில் எல்லா இடங்களுக்கும் கம்மெத போய் முடிஞ்சு தன்னுடைய வேலை திட்டத்தை சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கு.
மக்கள் சக்தி திட்டத்தின் கீழ் நுவரெலியா ஹாவாகிரிய பரிசுத்த திருத்துவ ஆரம்ப பிரிவு பாடசாலைக்கு முழுமையான கழிவகற்றல் தொகுதியொன்றை அமைப்பதற்கான திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட போதே நுவரெலியா வலய கல்வி பணிப்பாளர் இந்த கருத்தை தெரிவித்தார். பசுமை பூமி திட்டத்தின் கீழ் மாத்தளை பிட்டகாந்த பகுதியில் காணி உறுதிப்பத்திரங்கள் இன்று வழங்கப்பட்டன. மாத்தளை பிட்டக்கந்த தோட்டத்தைச் சேர்ந்த 300 குடும்பங்களுக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு பெருந்தோட்ட கைத்தொழில்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. பெருந்தோட்ட தொழிலாளர்களாகிய நீங்கள் பெரும் சிரமப்படுகின்றீர்கள், கவலையடைகின்றீர்கள், துன்பகரமான வாழ்க்கையை நடத்துகின்றீர்கள். உங்களுடைய சம்பளத்தை 500 ரூபாவிலிருந்து 200 ரூபாவாக அதிகரித்து 700 ரூபாய் வரை அதிகரித்தோம். அதுவும் போதாது. இதில் எனக்கு முழுமையான அதிகாரம் காணப்படுமாயின் இந்த தொகையையும் நான் அதிகரிப்பேன். ஒரே தடவையில் அதிகரிப்பதென்பது கடினமான செயலாகும். முல்லைத்தீவு கொக்காவில் பகுதியில் அனுமதி பத்திர விதிமுறைகள் மீறப்பட்டு பாரிய அளவில் கிரவல் அகழப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்காவில் காட்டுப்பகுதியில் கடந்த சில வருடங்களாக கிரவல் அகழப்படுகின்றது. அனுமதி பத்திர விதிமுறைகள் மீறப்பட்டு இயற்கை வனம் அழிக்கப்பட்டு கிரவல் அகழப்படுவதாக எமக்கு பதிவானது. இதன் உண்மை தன்மையை ஆராய்வதற்காக எமது பிராந்திய செய்தியாளர் அந்த இடத்திற்கு சென்றிருந்தார். ටිපර් කීයටද ලයිසන් මේ පොමිට් දාලා තියෙන්නේ දවසට? ටිපර් 29කට දාලා 29 ටිපර්. இதுல நிக்கக்குள்ளே கிட்டத்தட்ட 20க்கு மேல போயிட்டுது. இன்னும் எவ்வளவு நேரம் கிடக்குது? ටිපර් කීයද අදලා තියෙන්නේ? 4ක් වෙන්නේ. 34 29 30. ඒක තමයි මේක මොන 29ට දීලා තිබ්බනම් 32ක් කොහමද මේ අරයන්නේ කියලා. මේ අඩි 3ක් නේ කපන්න පොමිෂන් දීලා තියෙන්නේ ඔයාලට. மீட்டர் එකක් දැන් කපනවා மீட்டர் 3ට විතර. வழங்கப்பட்ட அனுமதிக்கு மேலதிகமாக கிரவல் அகழப்படுவதை அங்கு பணியாற்றும் தொழிலாளர்கள் மூலம் உறுதிப்படுத்த முடிந்தது. புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்திற்கு நிதி செலுத்தப்பட்டு அனுமதி பெறப்பட்டு கிரவல் அகழப்படுகிறது. எனினும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் அகழ்வினால் இவ்வாறான நிலைமையை அவதானிக்க முடிகின்றது. A9 வீதியிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் வனப்பகுதி அழிக்கப்பட்டு கிரவல் அகழப்படுவதாக பிரதேச மக்கள் கூறுகின்றனர். 100-150 வருட பழமை வாய்ந்த ஆலமரம், அந்த ஆலமரம் விழுகிற அளவில் இருக்குது. அவ்வளவுக்கு கிரவலை அள்ளிட்டாங்க. டிப்பரா கிரவலை அள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. பெக்கோன் ஏற்றுது, மரங்களை தள்ளுறாங்க. 500க்கு மேற்பட்ட ஏக்கர் காடு அழிக்கப்பட்டிருக்கு. பல அதிகாரிகள் கண்ணுட்டு பார்த்தும் இதற்கான நடவடிக்கை எடுக்க இல்லை. மாதம் ஒவ்வொருவருக்கான தென்னிலங்கையின் அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்களுக்கு இந்த இடத்தை விலை பேசி விற்று கொண்டிருக்கிறார்கள். கொக்காயில் பகுதியிலே கூடுதலான காடுகள் நிறைந்த சோலைவனமாக காணப்பட்ட பகுதிகள் பாலைவனமாக மாறிக்கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு தேவைகளுக்காக வெளி மாவட்டங்களுக்கு இங்கிருந்து கிரவல் ஏற்றிச் செல்லப்படுகின்றது. நாங்கள் அந்த பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களிலும் நீண்ட தூரம் கதைத்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக நாங்கள் முறைப்பாடுகளை செய்து இந்த இப்பகுதியில் வழங்கப்படுகின்ற அனுமதிகளை ரத்து செய்யுமாறு நாங்கள் கூறியிருக்கின்றோம். திரிபீடகத்தை உலக மரபுரிமையாக பிரகடனம் செய்யுமாறு யுனெஸ்கோ அமைப்பிடம் பிரேரணையை முன்வைக்கும் தேசிய நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கண்டியில் இன்று நடைபெற்றது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மகாநாயக்க தேரர்கள் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் பிரசன்னமாகியிருந்தனர். அதிகரு ஜனாதிபதி ஸ்ரீமத் மைத்ரிபால சிறிசேன மெத்துமா எந்தவொரு அரசு தலைவரும் நாட்டிற்காக நிறைவேற்ற முடியாத வரலாற்று சிறப்புமிக்க செயற்பாட்டை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று முன்னெடுத்துள்ளார். திரிபீடகத்தை உலக மரபுரிமையாக பிரகடனப்படுத்தும் பயணம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திரிபீடகத்தை உலக மரபுரிமையாக மாற்றும் அவரின் பயணத்தை வெற்றியடை செய்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம். புண்ணிய பூமியை சிட்ட மா பிரகாஷகர I am proud
to be the UN representative. 8 உலக மரபுரிமைகள் காணப்படும் நாட்டின் யுனெஸ்கோ பிரதிநிதியாக நான் இருப்பதை எண்ணி பெருமையடைகின்றேன். கண்டி, சிகிரியா, அனுராதபுரம், காலி, சிங்கராஜவனம் போன்ற மரபுரிமைகள் இந்த நாட்டில் காணப்படுகின்றன. முழு உலகிற்கும் முக்கியமானவற்றை இனங்கண்டு பாதுகாத்து முழு உலகிற்கும் மரபுரிமையாக்குவதே எமது நோக்கமாகும். World Heritage. திரிபீடகம் தொடர்பான விசேட அறிக்கையொன்றும் நினைவு முத்திரையொன்றும் இதன் போது வெளியிடப்பட்டது. திரிபீடகத்தை உலக மரபுரிமையாக பிரகடனப்படுத்தும் பிரேரணையை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன யுனெஸ்கோ அமைப்பிடம் கையளித்தார். අපේ ආණ්ඩුක්‍රම විවස්ථාවේ ඉතාමත් පැහැදිලිව நமது அரசியலமைப்பில் பௌத்தத்தை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. உலகில் திரிபீடகம் மாத்திரமே விரிவான நூல் வடிவம் பெற்றுள்ளது. இந்த உன்னத செயற்பாட்டிற்கு எதிராக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் இதனை உலக மரபுரிமையாக்கும் செயற்பாட்டை நிறைவேற்ற முடியும். உலக மரபுரிமையை பிரகடனப்படுத்துவதற்கு நாம் யோசனை முன்வைத்த போது இந்திய அரசாங்கம் எமக்கு தகவல் ஒன்றை அனுப்பியது. யுனெஸ்கோ அமைப்பில் இது தொடர்பில் முன்வைக்கப்படும் பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு இந்திய அரசாங்கம் கோரியது. அதனை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் என நாம் எண்ணுகின்றோம். ස්ථීර කිරීම සඳහා ශ්‍රී ලංකා රජය කරන යෝජනා මා විශ්වාස කරනවා ඒ කටයුත්ත අපිට ඉතාමත් සාර්ථකව කළ හැකි බව. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார். 8 பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக மாற்றுமாறு கோரி ஆளுநருக்கு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 22 பாடசாலைகள் தேசிய பாடசாலைகளாக இருக்கின்றன. மாகாணத்துக்கு கொடுக்கப்பட்ட பாடசாலைகளை மத்திய அரசாங்கத்திற்கு மீண்டும் கொடுப்பதென்பது மாகாணத்துக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீண்டும் மத்திக்கு கொடுக்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு போக்காகத்தான் அது இருக்கின்றது. அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இப்படி 8 பாடசாலைகளை தேசிய பாடசாலை ஆக்குமாறு கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் ஒப்பமிட்டு ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆளுநரும் வந்து இப்பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால், இன்னும் கொஞ்சத்தை நாங்கள் தேசிய பாடசாலை ஆக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் பார்ப்பது முதல் தவறான விடயம். அந்த அடிப்படையில் தான் இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வருகையினால் எங்களுடைய காணாமல் போனவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை, அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படவில்லை, போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வாழ்வாதார உதவிகள் இல்லை, பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கப் போவன் என்று அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்கு மாற்று திட்டமாக மிக பயங்கரமான ஒரு சட்டமன்றை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். காணாமல் போன அலுவலகம் ஒருவரை தன்னும் கண்டுபிடிக்கவும் இல்லை, அதற்கான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே நேரம் இந்த 6000 ரூபாய் கொடுப்பனவு என்பது எங்களுடைய மக்கள் இன்று வாழ்க்கை செலவு போகின்ற நிலையில் இந்த காசை காட்டி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நிலையாக நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு பிச்சை காசாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். சர்வதேச நியமத்துக்குட்பட்டு ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ ஒரு இடைக்கால கொடுப்பனவாக கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்வரலாமே ஒழிய இந்த 5000 6000 ரூபாய் என்கின்ற தர்ம பணம் எங்களுடைய மக்களுக்கு பொருத்தமில்லை. பம்ப்ளப்பிட்டி புனித பீட்டர்ஸ் கல்லூரி அணிக்கு எதிரான வருடாந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மருதானை புனித ஜோசப் கல்லூரி அணி டக்வர்த் லூயிஸ் விதிமுறைப்படி 10 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. பம்பலப்பிட்டி புனித பீட்டர்ஸ் மற்றும் மருதானை புனித ஜோசப் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான வருடாந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 45வது ஆண்டாக இந்த முறை நடத்தப்பட்டது. கொழும்பு SCC மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய புனித ஜோசப் கல்லூரி அணி 61 ஓட்டங்களுக்கு முதல் 6 விக்கெட்டுகளையும் இழந்தது. எனினும் லக்ஷான் கமகே சச்சின் ரவீந்திர ஜோடி 7ஆம் விக்கெட்டுக்காக 179 ஓட்டங்களை பகிர்ந்து அணியை வலுப்படுத்தியது. இது இவ்விரண்டு பாடசாலைகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் 7ஆம் விக்கெட்டுக்கான சிறந்த இணைப்பாட்டமாகும். லக்ஷான் கமகே 101 ஓட்டங்களையும் சச்சின் ரவீந்து 74 ஓட்டங்களையும் பெற்றனர். புனித ஜோசப் கல்லூரி அணி 49.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 250 ஓட்டங்களை பெற்றது. வெற்றி இலக்கான 251 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய புனித பீட்டர்ஸ் அணி சார்பாக சந்தோஷ் குணத்திலக்க 51 ஓட்டங்களையும் டினேத் தஞ்சுல 32 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றனர். புனித பீட்டர்ஸ் அணி 41 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 175 ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டம் போதிய வெளிச்சமின்மை காரணமாக தடைப்பட்டது. இதற்கமே டக்வர்த் லூயிஸ் விதிமுறையில் புனித ஜோசப் கல்லூரி அணி 10 ஓட்டங்களால் வெற்றியீட்டியதாக அறிவிக்கப்பட்டது.
இதேவேளை அகில இலங்கை பாடசாலைகள் ரக்பி லீக் தொடரில் கண்டி திருத்துவ கல்லூரிக்கு எதிராக நேற்று இடம்பெற்ற போட்டியில் மருதானை புனித ஜோசப் கல்லூரி அணி வெற்றி பெற்றது. கொழும்பு எவலக்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் பகுதியில் 25-7 எனும் புள்ளிகள் கணக்கில் புனித ஜோசப் கல்லூரி அணி முன்னிலை பெற்றது. இரண்டாம் பகுதியிலும் சிறப்பாக செயற்பட்ட புனித ஜோசப் கல்லூரி அணி 37-19 எனும் புள்ளிகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியது. பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர யாழ்ப்பாணத்தில் இன்று பாடல் பாடி மக்களை மகிழ்வித்த காட்சிகளோடு இன்றைய 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். கஞ்சுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்மொழி பழுத்தான் நெஞ்சுக்குள் நீதான் என்னானதோ எத்தானதோ செந்தரையில் தீந்தினான் சேனை தீந்து ஞாபகம் சின்ன போக்கு பார்க்கையில் தேயம்